வெல்கம் டு பேசிக் மாஸ்டர் தமிழ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் சேனலில் growth இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி டீட்டெயிலாக செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் அனலிட்டிக்ஸ் செக்ஷன் போய்க்கோங்க. அனலிட்டிக்ஸ் செக்ஷனில் நீங்கள் இந்த ஆப்ஷனை நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் உங்கள் சேனல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அதாவது லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் போயிட்டு அனலிட்டிக்ஸில் டாப்பில் ஒரு அட்வான்ஸ்டு மோட்னு ஒன்று இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு சேனல் க்ரோத் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அட்வான்ஸ்டு மோடை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெரிய ஒரு கிராஃப் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சேனல் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற பார்த்துக்கலாம். இதில் வீடியோ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, எந்த வீடியோ ஹை லெவலில் பெர்ஃபார்மெண்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா இது ஹையாக பெர்ஃபார்மெண்ட் ஆகிட்டுருக்கிற வீடியோ. இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வீடியோ. நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா கம்பேர் டூன்னு இருக்கும். இதுக்கு எல்லாமே டாப்பில் கம்பேர் டூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கம்பேர் டூ ஆப்ஷன் தான் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த கம்பேர் டூவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணணுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த கம்பேர் டூ யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சேனலையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேனலோ இல்லைனா உங்கள் சேனல் மாதிரியே இருக்கிற, அதாவது நீங்கள் போடுற வீடியோஸில் ரிலேட்டடாக இருக்கிற சேனல் இன்னொரு சேனலை வச்சு நல்லா கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீடியோ உங்கள் சேனல் நல்ல பர்சன்டேஜில் போயிட்டுருக்கா, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட் சேனல் இல்லைன்னா எந்த சேனல் நீங்கள் கம்பேருக்கு வச்சுருக்கீங்களோ அந்த சேனல் நல்லா போயிட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த ஆப்ஷன் தான் வரும். நான் சொன்ன மாதிரி சர்ச் அக்ராஸ் யுவர் சேனல், இதை யூஸ் பண்ணி உங்கள் சேனலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இந்த ஆல்ற ஆப்ஷனில் இந்த பீரியட் ஓவர் பீரியட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்பிள் அண்டு ப்ளூ அப்படின்ற கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கம்பேர் பண்ணுறது. எப்படி கம்பேர் பண்ணணும்னா, நீங்கள் கரண்ட்டாக போயிட்டுருக்கிற மந்த்துக்கும் ப்ரீவியஸ் மந்த்துக்கும் கம்பேர் பண்ணி காட்டும். அதாவது எந்த மந்தில் உங்களுக்கு நல்ல வியூஸ் கிடச்சிருக்கு, நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மந்தில் நம்ம என்னென்ன வீடியோஸ் போட்டோமோ அதே போல் இந்த மந்த்லேயும் நம்ம வீடியோஸ் போட்டோம்னா அந்த மாதிரியான க்ரௌத் நமக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்கள் சேனல் க்ரௌத் ஆயிருக்கா இல்லை க்ரௌத் ஆகலையா அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இதை உங்களுக்கு நீங்கள் பார் சார்ட் மூலையும் பார்த்துக்கலாம், லைன் சார்ட் மூலையும் பார்த்துக்கலாம். ஆனால் லைன் சார்ட்டை விட பார் சார்ட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார் சார்ட்டில் இருக்கட்டும். இது சைட் பை சைட் டேபிளா இல்லை மல்டி மெட்ரிக் டேபிளா அப்படின்னு கேட்குது. நீங்கள் சைட் பை சைட் டேபிள் கொடுத்துக்கோங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் மாற்றாதீங்க. ஸோ இப்போ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம்னா, இப்போ இங்கே உங்களுக்கு இந்த ப்ளூ லைன் எடுத்துக்கலாம். ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ். ஸோ இதை நீங்கள் போய் மாற்றிக்கலாம். ஸோ லாஸ்ட் 90 டேஸ் அப்படிங்கிறது நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைனா அக்டோபர் நவம்பர் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் 28 டேஸ்னால் அக்டோபர் 12லேருந்து நவம்பர் 8 அப்படின்ற நவம்பர் 8 2020 அப்போ இருக்கிற வியூஸ், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ். அதாவது இந்த ப்ளூ லைன் லாஸ்ட் மந்தோடது, இந்த பர்பிள் லைன் இந்த மந்தோடது. இந்த மந்த்துக்கு கஸ்டம், அதாவது இந்த மந்தில் என்னைக்கிருந்து என்னைக்கு நமக்கு வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே போய் மாற்றிக்கலாம். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு உங்களுடைய லாஸ்ட் 7 டேஸாக லாஸ்ட் 28 டேஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ ஈஸியாக நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் சார்ட்டில் வருது. நீங்கள் அந்த பார் சார்ட்டில் கூட மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது அதாவது வீடியோவில் லாஸ்ட் மந்த் எவ்வளோ வியூஸ் இந்த மந்த்துக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்ற கம்பேரிசன் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் நமக்கு லாஸ்ட் மந்த்து, பர்பிள் லைன் இந்த மந்த்து. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு வீடியோவுக்கும் காட்டும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோவுக்கு லாஸ்ட் மந்த்தை விட இந்த மந்த் அதிகமான வியூஸ் வந்திருக்கு. ஸோ இதில் ஹவு டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்ஸ் இது இன்னொரு வீடியோ. அது பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்து நல்ல வியூஸ் வந்திருக்கு, இந்த மந்த்து வியூஸ் வரல. ஸோ இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் வீடியோ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா. அதே போல் டிராஃபிக் சோர்ஸையும் பார்த்துக்கோங்க. டிராஃபிக் சோர்ஸ்லேயும் அதே போல் தான். லாஸ்ட் மந்த்தும் இந்த மந்த்தும் யூடியூப் சர்ச்லேருந்து ரெண்டுமே ஈக்குவல், அதாவது ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்குது, அவ்வளோவா குறையல. ஆனால் பார்த்திங்கன்னா சஜஸ்டட் வீடியோஸும் லாஸ்ட் மந்த்து இந்த மந்த்தும் சேமாக தான் இருக்குது. அதே போல் யூடியூப் ஃபியூச்சர்ஸ்லேயும் ரெண்டுமே சேம் தான். எந்த ஸ்க்ரீனில் வர வியூஸும் ஓரளவுக்கு மேட்சிங்காக தான் இருக்குது. இப்போ ஜியோகிராஃபி பார்க்கலாம்.
ஸோ ஜியோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லாஸ்ட் மந்த்தில் பார்த்ததை விட இந்த மந்த் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்கா, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வியூவர்ஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் 13 to 17 இயர்ஸில் வந்து 2 மந்த்தும் சேம் தான். ஸோ அதே போல் எல்லாமே கொஞ்சம் சேமாக தான் இருக்குது. ஸோ ஜெண்டர் இதை ஃபீமேல் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, மெயில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க லாஸ்ட் மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். சப்ஸ்கிரிப்ஷன், ஷோஸு, பிளேலிஸ்ட், டிவைஸ் டேப், அதாவது இந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே போல் ஷேரிங் சர்வீஸ் அதையும் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து லாஸ்ட் மந்த் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணதை விட இந்த மந்த் நிறைய பேர் என்னோட வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதர் பிளாட்ஃபார்ம்லேயும் ஷேரிங் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி உங்கள் வீடியோ, உங்கள் சேனலை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் லேப்டாப்பில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோ, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோன் யூஸர், ஃபோனில் தான் நீங்கள் மொபைல் அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதை ஃபோனில் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வேற ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நான் வந்து ஃபோனில் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இந்த கம்பேரிசனை ஃபோனில் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் வேற ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதுக்கான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.